வணக்கம். மழை நின்றுருக்க இந்த நேரத்தில் நாம் ரோஜா செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாச்சு. அதனாலேயே செடியில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு தண்ணீர் வழியாக போயிட்டுருக்கோம். அதுக்காக நாம் இப்போது உரம் கொடுத்து செடியை இன்னும் நம்ம ஹெல்த்தியாக ஆக்கினாதான் அடுத்தடுத்து வர்ற மாதங்களில் பூக்களை நாம் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது லாஸ்ட் இயர் பூக்கள். இந்த இயர் இப்போது துளிர் வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே இந்த 2 மாதங்களாக பல செடிகள் பூக்களோடு போட்டிருக்கேன். அது இந்த வருஷத்துது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு துளிர்கள்லாம் இந்த மழையில் வந்திருக்கு. அதிகப்படியான மழை இருந்தாலுமே செடிகளில் நல்ல ஒரு growth இருக்குது. நம்ம அதிக மழை இல்லாமல் அதை தண்ணியை சரித்து விட்டு அதை காய விட்டு மேல் மண்ணை அதற்கப்புறம் இப்போ நம்ம மண்ணை கிளறி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் 7 டே ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நிறைய மொட்டுக்களோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மொட்டுக்கள் எல்லாமே மழையில் கொஞ்சம் வீணாயிடுச்சு. அதற்கப்புறம் இருந்த மொட்டுக்கள் எல்லாமே இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க பூ. இந்த 7 டே ரோஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிடுங்க. நீங்கள் நர்சரிக்கு போகும்பொழுது எப்போவுமே பூக்களை கொடுக்கும். எவ்வளோ மழையில் நனைந்த இந்த செடி எதுவுமே ஆகலை பாருங்கள். அதனால தான் நான் இதை மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு ஏற்ற செடின்னு சொல்லலாம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் காய்ந்தாலும் இந்த 7 டே ரோஸ் எந்த பாதிப்பும் வராது. மொட்டுக்கள் மட்டும்தான் கொஞ்சம் அழுகுச்சு. மற்றபடி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மொட்டுக்கள் எல்லாமே இப்போ அழகாக பூத்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிமேல் வரக்கூடிய துளிர்கள்லேயும் நமக்கு மொட்டுக்கள் வச்சிரும். மற்ற ரோஜா செடிகள்லேயும் எல்லா செடிகள்லேயுமே பூக்கள் இருக்குது, மொட்டுக்கள் இருக்குது. இது ஃபேரி ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சின்ன பூவாக இருந்தாலும் அதிக பூக்களை கொடுக்கக்கூடியது இந்த ஃபேரி ரோஸ். நீங்கள் இந்த செடியும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கு நாம் கொடுக்க இருக்கிற உரம் ஆர்கானிக் உரம்ங்க. ராக் பாஸ்பேட்டு சொல்வோம். நமக்கு இயற்கையிலேயே பாறைகள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு உரம். இதில் எந்த கெமிக்கலும் இல்லாததுனால இந்த நேரத்தில் நாம் மழை நின்ற இந்த நேரத்தில் இந்த செடிகளில் பாருங்கள் இலைகள் கொட்டியாச்சு மழையில். இருந்தாலுமே துளிர்கள் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தொட்டிக்குமே 1 ஸ்பூன் ராக் பாஸ்பேட்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த ராக் பாஸ்பேட்டில் செடியின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் ஏராளமாக இருக்குது. செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆர்கானிக் உரங்களை நாம் தாராளமாக தயங்காமல் கொடுக்கலாம். இந்த சாமந்தி செடிகளுக்கு கூட நான் இன்று கொடுக்க போகிறேன். ரோஜா செடிக்கு கொடுக்கும்பொழுதே சாமந்தி செடிக்கும் ராக் பாஸ்பேட் கொடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு சாமந்திகளுக்கு உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ கொடுக்கலாம். இந்த உரம் தான் கொடுக்கணும் சாமந்திக்குன்னு கிடையாதுங்க. எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ரோஜா செடிக்கு மட்டும்தான் நாம் கொஞ்சம் அதிக கெமிக்கல் இல்லாமல் பார்த்துப்போம். மற்றபடி சாமந்தி எந்த வகை உரங்களையும் ஏற்று வளரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ராக் பாஸ்பேட், பாறையிலிருந்து எடுக்கக்கூடிய உரம். இந்த உரத்தை எல்லா செடிகளுக்குமே இந்த மழை நின்ற நேரத்தில் செடியில் மண்ணில் எந்த சத்துக்குமே இல்லாத இந்த நேரத்தில் இதை முதல் உரமாக ஆர்கானிக் உரமாக நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு செடிக்கும் 1 ஸ்பூன் கொடுக்குறேன். அப்படி கொடுத்து முதலாவதாக மண்ணை கிளறிடணும். அதற்கப்புறம் 1 ஸ்பூன் ராக் பாஸ்பேட் கொடுக்கணும். அதன் பிறகு நீங்கள் தண்ணீர் கொடுத்துருங்க. இதை மாதம் ஒரு முறை கொடுத்தால் போதும். ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வேருக்கு போகக்கூடிய சத்து இதில் இருக்குது. இதனால் நம்ம பயப்பட வேண்டாம். தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு தொட்டிக்கும் 1 ஸ்பூன் கொடுத்துருங்க. அதுவே போதுமானது. இப்படி கொடுத்து நாம் தண்ணி கொடுத்துட்டோன்னா ஒரு வாரத்தில் கண்டிப்பாக செடியில் ஒரு நல்ல துளிர்களை நாம் பார்க்க முடியும். செடியின் வளர்ச்சி தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். செடி நன்றாக வளர்ந்தாதான் காற்று, மழை, வெயில் இவற்றை தாங்கி வளரும். இப்போ நாம் கொடுத்த உரம் ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ன்றதுனால பொறுமையாக வேருக்கு அதன் சத்துக்கள் போகும். அதற்கப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும்.
என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்களும் வளர்ச்சி வீடியோக்களும் ரோஜா செடிக்காக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜா செடிகளை ஈஸியாக வளர்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.